பழமையான புகார் நகரத்தில் செல்வந்த வணிகக் குடும்பத்தில் கோவலன் பிறந்தான். அவன் நல்ல குணமுடையவன் மற்றும் கல்வியில் சிறந்தவன். அதே நகரில் கண்ணகி என்ற அழகான பெண் வாழ்ந்தாள். அவள் நற்பண்பும் தாராளமும் கொண்டவள். இருவரின் குடும்பமும் நல்ல புகழ் பெற்றவை. கோவலன் மற்றும் கண்ணகி திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து நேசித்தனர். அவர்களின் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. புகார் நகரில் அனைவரும் அவர்களை பாராட்டினர். ஒருநாள் கோவலன் நடன கலைஞர் மாதவியை சந்தித்தான். அவளின் அழகு மற்றும் கலை அவனை கவர்ந்தது. அவன் மெதுவாக அவளிடம் ஈர்க்கப்பட்டான். அவன் கண்ணகியை மறந்து மாதவியுடன் வாழத் தொடங்கினான். இதனால் அவன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. கோவலன் தனது செல்வத்தை மாதவிக்காக செலவழித்தான். அவன் தனது குடும்ப செல்வத்தை இழந்தான். மாதவியுடன் வாழ்ந்தாலும் மன நிம்மதி இல்லை. அவனுக்கு தனது தவறு புரியத் தொடங்கியது. அவன் மீண்டும் கண்ணகியை நினைத்தான். கோவலன் கண்ணகியிடம் திரும்பி வந்தான். அவள் அவனை கோபப்படாமல் ஏற்றுக்கொண்டாள். அவள் உண்மையான பாசத்தை காட்டினாள். அவர்கள் மீண்டும் வாழ்க்கையைத் தொடங்க முடிவு செய்தனர். ஆனால் அவர்கள் ஏழ்மையில் இருந்தனர். அவர்கள் மதுரை நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். அங்கு புதிய வாழ்க்கை தொடங்க நினைத்தனர். கண்ணகி தனது சிலம்பை கொண்டு சென்றாள். அது அவர்களின் ஒரே செல்வம். அவர்கள் நம்பிக்கையுடன் பயணம் தொடங்கினர். மதுரையை அடைந்த அவர்கள் வாழ்வாதாரம் தேடினர். கோவலன் கண்ணகியின் சிலம்பை விற்க முடிவு செய்தான். அவன் அதை விற்க சந்தைக்கு சென்றான். அவன் நேர்மையாக விற்க நினைத்தான். அவன் அங்கு துரதிர்ஷ்டம் சந்தித்தான். அந்த நகரத்தில் ராணியின் சிலம்பு திருடப்பட்டது. அது கண்ணகியின் சிலம்பை போல இருந்தது. ஒரு பொன்னாளன் கோவலனை சந்தேகித்தான். அவன் அரசரிடம் புகார் செய்தான். கோவலன் குற்றவாளியாக கருதப்பட்டான். அரசன் விசாரணை செய்யாமல் கோவலனை தண்டித்தான். அவனை உடனே கொல்ல உத்தரவிட்டான். கோவலன் நிரபராதி என்பதை கூற முடியவில்லை. அவன் துயரமாக உயிரிழந்தான். இது பெரிய அநீதி ஆகும். கோவலன் இறந்த செய்தி கண்ணகிக்கு சென்றது. அவள் அதிர்ச்சியடைந்தாள். அவள் உண்மையை நிரூபிக்க முடிவு செய்தாள். அவள் அரசரிடம் சென்றாள். அவள் கோபத்துடன் இருந்தாள். கண்ணகி அரசரிடம் உண்மையை கூறினாள். அவள் தனது சிலம்பை உடைத்துக் காட்டினாள். அதிலிருந்து முத்துகள் விழுந்தன. ராணியின் சிலம்பில் மணிகள் இருந்தன. இதனால் உண்மை வெளிப்பட்டது. அரசன் தனது தவறை உணர்ந்தான். அவன் மிகுந்த வருத்தமடைந்தான். அவன் துயரத்தில் இறந்தான். ராணியும் அதேபோல் உயிரிழந்தாள். அரச குடும்பம் சிதறியது. கண்ணகி மிகுந்த கோபமடைந்தாள். அவள் மதுரையை சாபித்தாள். அவள் தனது தூய்மையை சாட்சியாகக் கூறினாள். அவள் நகரம் அழிய வேண்டுமென கூறினாள். அவள் தெய்வீக சக்தி வெளிப்பட்டது. மதுரை நகரம் தீப்பற்றியது. அங்கு எங்கும் அழிவு ஏற்பட்டது. மக்கள் பயந்து ஓடினர். நகரம் சிதைந்தது. அது நீதிக்கான தண்டனையாக கருதப்பட்டது. கண்ணகி நகரை விட்டு வெளியேறினாள். அவள் தனியாக நடந்தாள். அவள் துயரத்தில் இருந்தாள். அவள் கணவனை நினைத்தாள். அவள் தெய்வீக நிலைக்கு உயர்ந்தாள். கண்ணகி ஒரு மலைப்பகுதிக்குச் சென்றாள். அவள் அமைதியைத் தேடினாள். அவள் தன் வாழ்வை நினைத்தாள். அவள் துயரத்தை கடந்து சென்றாள். அவள் ஆன்மீக நிலைக்கு சென்றாள். அவள் தெய்வமாக மதிக்கப்பட்டாள். மக்கள் அவளை வழிபட்டனர். அவள் நீதியின் சின்னமாக இருந்தாள். அவள் பெண்களின் வீரத்தைக் காட்டினாள். அவள் புகழ் பரவியது. கண்ணகியின் கதை நாடு முழுவதும் பரவியது. அது நீதியின் பாடமாக இருந்தது. அது பெண்களின் வலிமையை எடுத்துக்காட்டியது. அது தவறான ஆட்சியின் விளைவுகளை காட்டியது. அது வரலாற்றில் நிலைத்தது. கோவலன் நினைவு நிலைத்தது. அவன் நிரபராதி என அனைவரும் அறிந்தனர். அவன் வாழ்க்கை பாடமாக அமைந்தது. அவன் தவறுகளும் உணர்த்தப்பட்டன.
அவன் வரலாற்றில் இடம் பெற்றான். மாதவி தனது தவறை உணர்ந்தாள். அவள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டாள். அவள் துறவியாக வாழ்ந்தாள். அவள் மனமாற்றம் பெற்றாள். அவள் அமைதியை அடைந்தாள்.